திருவள்ளூர் மாவட்டத்துக்கு விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் 1 மணி நேரத்திலேயே திரும்ப பெறப்பட்டுள்ளது. நண்பகல் 12:30 மணியளவில் திருவள்ளூருக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. பின்னர் பிற்பகல் 1:30 மணியளவில் ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் திரும்ப பெற்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது. இதேபோல சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரதான சாலைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். குறிப்பாக திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட நூம்பல் பிரதான சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. தற்போது பெய்து வரும் மழையால் சாலை பள்ளங்களில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். பல ஆண்டுகளாக சேதமடைந்த சாலையை சீர் செய்யாமல் நகராட்சி நிர்வாகம் மெத்தனம் காட்டி வருவதால் ஆண்டுதோறும் இந்த பிரச்சினைகளை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். சென்னையில் பெய்து வரும் கனமழையால் மாதவரம், செங்குன்றம் நெடுஞ்சாலையில் அதிகப்படியான தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலையில் பயணிக்கும் இருசக்கர வாகனங்கள் பாதி வழியிலேயே பழுதாகி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். அதேபோல புழல் பகுதியில் உள்ள வெஜிடேரியன் நகர், கிருஷ்ணா நகர் பகுதிகளையும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மேலும் அம்பத்தூரில் உள்ள டாஸ் தொழிற்பேட்டையிலும் மழை காரணமாக சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி இருப்பதால் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா தரிசனம் செய்தார். திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி முக்கிய பிரமுகர்கள் கோவிலுக்கு வருகை தரும் நிலையில் இன்று வந்த இளையராஜா முதலில் சம்பந்த விநாயகரை வழிபட்டார். பின்னர் உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் அவர் கலந்து கொண்டு வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிவாச்சாரியார்கள் மாலை அணிவித்து பிரசாதங்களை வழங்கினர். பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீப திருவிழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு இன்று முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை திருவண்ணாமலை நகருக்குள் வரும் கனரக மற்றும் இலகுரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆந்திரா, திருப்பதி, பெங்களூரு போன்ற பல வழித்தடங்களில் இருந்து வரும் வாகனங்கள் ஆற்காடு, செய்யாறு, வந்தவாசி வழியாக செல்ல மாற்றுப்பாதைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் கிரிவலப்பாதை மற்றும் மாட வீதிகளில் இருசக்கர வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீப திருவிழாவுக்கு 35 முதல் 40 லட்சம் பக்தர்கள் வரை வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கார்த்திகை தீபத்தையொட்டி சேலம் கோட்டத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பேருந்துகளில் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கும் என்பதால் பேருந்து நிலையங்களில் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி 300 கிலோ எடை கொண்ட கொப்பரை மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அத்துடன் 1500 மீட்டர் நீளம் கொண்ட திரி, 4500 கிலோ நெய் ஆகியவற்றையும் கொண்டு செல்லப்படுகின்றன. கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகாதீபம் 2668 அடி உயர மலை உச்சியில் நாளை ஏற்றப்படுகிறது. இதற்காக கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு 300 கிலோ எடை கொண்ட கொப்பரையை மலைக்கு கொண்டு செல்லும் பணி தொடங்கியுள்ளது. ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே, மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே, அருணமலை வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினே. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 பேர் முன்னதாக வியாபாரி ஒருவரை கொலை செய்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
கோவையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சதீஷ், காளீஸ்வரன், குணா ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சேரப்பாளையம் காட்டுப்பகுதியில் ஆட்டு வியாபாரி தேவராஜ் என்பவர் கொல்லப்பட்ட வழக்கில் 3 தொடர்பு உள்ளது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை அமைத்திட விரிவான திட்ட அறிக்கை கொடுக்க உத்தரவிட்டதற்கு எதிராக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினர் தஞ்சையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பாக விவசாயிகள் முழக்கங்களை எழுப்பினர். தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கம் முன்பு விவசாயிகள் நூதன போராட்டம் நடத்தினர். விவசாயிகளுக்கு தேவையான உரங்களை வழங்காமல் தேவையற்ற உரங்களை வழங்க கட்டாயப்படுத்தும் கூட்டுறவுத்துறையை கண்டித்தும், பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும், சம்பா தாளடிக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் உர சாக்குகளை தலையில் அணிந்து பால் கேன்கள் மற்றும் கறவை மாடுகளோடு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி இறக்குவதில் தங்களை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டி 200க்கும் அதிகமான தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொங்கப்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் சிமெண்ட் நிறுவனம் வடமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தி மூட்டைகளை ஏற்றி இறக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நகரில் குப்பைகள் சரிவர சுத்தம் செய்யப்படாததால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயகரமான சூழல் உள்ளதாக கூறி போராட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை அதிமுக மாவட்ட செயலர் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முழக்கமிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கீரிப்பாறை அரசு ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குப்பு எண் 2இல் உள்ள 4000க்கும் மேற்பட்ட ரப்பர் மரங்களில் பால் வடிப்பு பணியை தனியாருக்கு வழங்கக்கூடாது, ஒப்பந்த பணியாளர்களுக்கு தர வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புகுந்த மக்னா யானை அங்கிருந்த பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. நம்பாலாக்கோட்டை, கம்மாத்தி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 1 மாதத்துக்கு மேலாக மக்னா யானை ஒன்று முகாமிட்டு வருகின்றது. நெல் வயல்களுக்குள் புகுந்த யானை பயிர்களை மிதித்து சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். விழுப்புரம் சாலையாம்பாளையம் ஏரிக்கரை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வனத்துறையினர் 3 கூண்டுகளை அமைத்து 24 மணி நேரமும் கண்காணித்து வருகின்றனர். சாலையாம்பாளையம் புறவழிச்சாலை அருகே கால் தடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அங்குள்ள ஏரிக்கரையில் ஆடுகளை வைத்து கூண்டுகள் அமைக்கப்பட்டு சிறுத்தையை பிடிப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. பொதுமக்கள் அச்சமின்றி எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூலி உயர்வு கோரி தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக விசைத்தறி தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். வீடுகளில் விசைத்தறி தொழில் செய்து வரும் தொழிலாளர்கள் 10 விழுக்காடு கூலி உயர்வு கோரி 10 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. திரைப்பட இயக்குநர் சங்கரின் கனவு படமாக அறியப்படும் வேள்பாரி படத்தின் பணிகள் வரும் ஜனவரி மாதம் முதல் துவங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எழுத்தாளரும் மதுரை எம்பியுமான சு வெங்கடேசன் எழுதிய வேள்பாரி சரித்திர நாவல் பெரும் வரவேற்பை பெற்றது. 2 பாகங்களாக வெளியான அந்த சரித்திர நாவலை திரைப்படமாக்க இயக்குநர் சங்கர் முனைந்துள்ளார். அதற்கான பணிகள் நடந்து வந்த நிலையில் அந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் ஜனவரி மாதம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
சென்னை பூந்தமல்லி பேருந்து நிலையம் எதிரே குண்டும் குழியுமாக உள்ள சாலையால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். பூந்தமல்லி பேருந்து நிலையம் எதிரே ட்ரங்க் சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணி நடைபெறுகிறது. கனமழையால் இந்த சாலை குண்டும் குழியுமாக மாறி அவற்றில் மழை நீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலையில் வாகனங்கள் மெதுவாக செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகளும் சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் கேட்டபோது மழை நின்ற பின்பு சாலைகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. நானூறு நாட்களை கடந்தும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு கீழ் குறையாமல் இருக்கிறது. நடப்பு பாசன ஆண்டில் அணை 7 முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. கர்நாடகா மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 5128 கனஅடியாக அதிகரித்துள்ளது. புயல் மழையால் பாசன தேவை குறைந்ததால் தற்போது குடிநீருக்காக மட்டும் வினாடிக்கு 1000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 115.38 அடியாக உள்ளது. தொடர் கனமழை காரணமாக செம்பனார் கோவில் அருகே 350 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கின. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 4 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் சுமார் 22,000 ஏக்கர் சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அந்த வகையில் ஆறுபாதி ஊராட்சியிலும் 350 ஏக்கர் பரப்பில் நடவு செய்யப்பட்டிருந்த இளம் சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கியுள்ளன. 2 முறை நட்டுருக்கோம். 2 முறை நட்டும் அழிவு வேர்லாம் போயிட்டு பாருங்க, அழிவு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, வாழ்வாதாரமா போயிடுச்சு. வடிகால் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததே மழைநீர் வடியாததற்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓசூர் அருகே முகாமிட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட யானைகளை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் சானமாவு வனப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சமடைந்திருந்தன. இந்த யானை கூட்டத்தை வனத்துறையினர் லாவகமாக கையாண்டு தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்குள் விரட்டினர். உத்தனப்பள்ளி சாலையை யானைகள் பாதுகாப்பாக கடப்பதற்கு ஏதுவாக இருபுறமும் போக்குவரத்தை நிறுத்தி யானைகள் செல்ல அனுமதித்தனர். மேலும் வனத்தையொட்டிய கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் வனத்துறையினர் அறிவுறுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பேருந்துகள் முறையாக நின்று செல்வதில்லை என்று கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமிரி சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட மருத்துவம்பாடி அருகில் 4,19 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நின்று செல்வதில்லை என்று குற்றம் சாட்டி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே பட்டக்கானூர் கிராமத்தில் அரிய கட்டடக்கலையுடன் கூடிய 3 நடுக்கல் கோயில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக கதலி காக்கர்ண முறையில் நடுக்கல் கோயில் கட்டப்பட்டிருப்பது தொல்லியல் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் நடுக்கற்கள் மட்டுமே தனியாக கண்டெடுக்கப்படும் நிலையில் முதன்முறையாக பட்டக்கானூரில் இந்த நடுக்கற்களுக்கு செங்கல் தளிகள் கட்டப்பட்டிருப்பது தொல்லியல் ஆய்வாளர்களை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. கதலி காக்கர்ணம் என்று அழைக்கப்படும் இந்த முறையில்தான் தஞ்சை பெரிய கோயிலும் கட்டப்பட்டிருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் இந்த 3 நடுக்கல் கோயில்களிலும் உள்ள நடுக்கற்களில் வீரர்கள் தங்கள் 2 மனைவியுடன் இருப்பது போல செதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நடுக்கல் கோயில்கள் சுமார் 350 ஆண்டுகள் பழமையாக இருக்கலாம் என தமிழக தொன்மை இயல்பு ஆய்வு நிறுவன செயலர் கோவிந்தராஜ் தெரிவித்திருக்கிறார். தென்காசியிலிருந்து காசி தமிழ்ச் சங்கமத்திற்கு புறப்பட்ட வாகனங்களை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காசி தமிழ்ச் சங்கமம் வாரணாசியில் வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனையொட்டி தென்காசி காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து 55 பேருடன் 15 வாகனங்கள் புறப்பட்டுச் சென்றன. நிகழ்ச்சியில் நயினார் நாகேந்திரன், ஜோகோ தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாகனங்களை வழி அனுப்பி வைத்தனர்.
கனமழை காரணமாக ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் மழை நீரோடு கழிவுநீரும் கலந்து சாலையில் தேங்கியது. பாதாள சாக்கடை கால்வாயிலிருந்து கழிவுநீர் பொங்கி வெளியேறி வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதேபோல் கனமழை காரணமாக பெரம்பூர் பகுதியில் அமைந்துள்ள என்என் சாலை, வடிவேலு சாலை, ராஜேஸ்வரி சாலை ஆகிய பல்வேறு தெருக்களில் மழை நீர் தேங்கியிருக்கிறது. இதனிடையே விட்டுவிட்டு மழை பொழிந்து வருவதால் மழை நீரை அப்புறப்படுத்துவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பூச்சி தாக்குதல் பயிர்கள் பாதிக்கப்படுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கனமழையால் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வெயில் அடிக்கிறது. இதனால் விவசாயிகள் வயல்களில் இருந்து தண்ணீரை வடிய வைத்து வருகின்றனர். ஆனால் மழைநீர் வடிந்த நிலையிலும் பயிர்கள் தற்போது கடுமையான பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. வேர் அழுகல், குருத்து பூச்சி, தோகை செருகல் போன்ற பல்வேறு நோய்களால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் விவசாயிகள் கூடுதல் செலவில் மருந்துகள் அடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சாமந்தி பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. பூசாரிப்பட்டி மலர் சந்தையில் சுமார் 100 டன் பூக்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தரத்துக்கு ஏற்ப கிலோ 120 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது.